கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 11/11/2020 உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் செபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு உங்களுடைய பாதுகாப்புக்காய் செபிக்கும்படியா என்னுடைய சிங்காசனத்திற்கு முன்பதாக இவரை நிறுத்துகிறேனப்பா. என் தேவனுடைய வெளிச்சம் இவருடைய வாழ்க்கையை பற்றி பிடித்து சகலத்திலுமே நன்மை காணும்படி செய்யுங்கப்பா. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் இவர் குடும்பத்தின் மீதும் இவர் செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆகவே இந்த நாள் முழுவதும் விடுதலின் கரம் இவரோடு இருந்து ஆசீர்வதிக்கும்படி செபிக்கிறோம். நன்மைகள் உண்டாகட்டும் 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 அப்பா. உடைய அபிஷேகத்தினால் இவருடைய வாழ்க்கையை நிரப்பும்படி செபிக்கிறேன். நிரப்பும் கர்த்தாவே. அப்பா, உம்முடைய பிரசன்னம் இவருடைய வாழ்க்கையிலிருந்து சகலத்திலுமே ஜெயித்து தரும்படி ஜெபிக்கிறேன். சகலத்திலுமே பாதுகாப்பை கொடுங்கப்பா. ஆமோஸ் 4:12 உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு என்று சொல்லி எழுதியிருக்கூடிய வார்த்தையின்படி அப்பா, இவருடைய வாழ்க்கையில சகலத்தையுமே நீர் நன்மையை தந்து அப்பா உம்மை சந்திக்கும்படியான அப்பா ஆயத்தத்தை இவருடைய வாழ்க்கையில் தரும்படி ஜெபிக்கிறேன். சகலத்திலுமே நன்மையை பார்க்கக்கூடிய பிள்ளையாக, நன்மையில் நடக்கக்கூடிய பிள்ளையா இவரை மாற்றுங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பொறுப்பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான செப பங்காளரே, ஒரு நிமிடம் நாம் இந்திய தேசத்திற்காய் செபிப்போம். அன்பு தகப்பனே, 11/11/2020 இந்திய தேசத்திற்காய் செபிக்கும்படியா என்னுடைய சமூகத்தில் வருகிறேனப்பா. இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதியும் அப்பா. என் தேசத்தில் நன்மைகள் உண்டாகட்டும். கொரோனா வியாதியிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெறும்படி நீங்கள் செய்யுங்கப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டுக்கூடிய இயேசு கிறிஸ்து அவர் சிந்தி நம்ம ஏறப்பட்ட ரத்தத்தினை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படி செபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக, எழுப்புதலை தருவீராக. எழுப்புதலை எங்கள் கண்கள் பார்க்கும்படியாக ஆண்டவரே நீர் செய்யும்படி உங்களுடைய பொறுப்பாதத்தில் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் உங்களை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமேன்.